கோகிலா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே தெரியும். நடராஜ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என்ன சொன்னாரு? எல்லாத்தையும், அத்தனையும் சொல்லிட்டான். எம்ஆர்பி, அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாள? எந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா? எனக்கு எதுவுமே தெரியாது. சும்மா போட்டு வாங்கினேன். ஆனா நீ ஓன அழறத பார்த்தா கலை ஏதோ பெருசா பண்ணிருக்கான்னு தோணுது. என்ன பண்ணினா சொல்லு. ஐயோ அழாதே, தைரியம் மாதிரி நான் இருக்கேன்ல, சொல்லு. கலை என்ன பண்ணினா? உட்காரு. ஆண்டி ஆண்டி ஆண்டி, எங்க போறீங்க? ஏதாவது சாப்பிட கொண்டு வர தானே போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினா உட்காருங்க. உட்காருங்க. ஹாய். ஹாய். மதி வெளியில போனது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். ஒரு குழந்தையை தத்தெடுக்க போறேன்னு மதி என்கிட்ட சொன்னா. இத ஒரு தீர்வா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா பிற்காலத்துல இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். இந்து, ஸ்டில் யூ ஆர் யங். இன்னும் எவ்வளவோ வயசு இருக்கு. எதுக்கு நம்பிக்கை எழுக்கணும்? இந்து இந்து இந்து, என்னாச்சு? உட்காருமா. இந்து இது வந்து என்னாச்சு? ஆண்டி சீக்கிரம் வாங்க. இந்து இந்து. ஆனா இந்த ப்ராப்ளம் இருந்தா இதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லையே. இல்ல, இந்துவை விட சிவியரான ஆஸ்மா பேஷன்ஸ் எல்லாம் குழந்தை பெற்று எடுத்திருக்காங்களே. அதுவும் இல்லாம நீங்க தத்தெடுக்கிற முடிவை ரீகன்சிடர் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். நடராஜா, நாம எல்லாரும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப். நமக்கு எதுக்கு செக்அப் எல்லாம்? கேள்வி மேல கேள்வி கேட்காத, சொன்னதை செய். என்னத்த சொல்றியோ? ஒரு மாசம் 2 மாசம்னா பரவாயில்லங்க. 4 வருஷமா? அதுக்காக படிப்பு பாதியிலே விட்டு போக சொல்ல முடியுமா? என்னமோ போங்க. நம்ம பிரைவசி கெட்டு போயிடுமே நினைச்சேன். ஆமா, 24 மணி நேரம் மரத்தை சுத்தி டூயட் பாடி இருக்கோம்ல, அவ வரதுனால நம்ம பிரைவசி கெட்டு போயிடுமாக்கும். நான் சொன்னது அந்த பிரைவசி கிடையாது. நமக்குள்ள அடிக்கடி முட்டிக்கும், காரசாரமா சண்டை நடக்கும். இப்ப சண்டை நடக்கிற மாதிரி நான் உங்களை திட்டுவேன். இப்ப திட்டுற மாதிரி நீ நடிக்க கூட அடிக்கலாம். அவ கண்டுக்கவே மாட்டா. இன்னும் 4 அடி சேர்த்து அடிங்கன்னு சொல்லிட்டு போவா. இப்ப யாருக்கு போன் பண்றீங்க? என் தங்கைக்கு. உன் நாத்தனார் தங்கத்துக்கு. உன் அண்ணி கிரீன் சிக்னல் கொடுத்தா உடனே கிளம்பி வேணா அவள்கிட்ட சொல்ல போறேன். Why this tension? You know why? Because of lack of confidence. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நல்லா ஆடுவேன்னு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. That is the reason. பிரைஸ பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அத பத்தி எந்த கவலையும் இல்லாம நல்லா அனுபவிச்சு ரசிச்சு ஃபீல் பண்ணி ஆடு. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த பார் சாரு, நீ அனுபவிச்சு ஆடு இல்ல டென்ஷனா ஆடு, ஆனா உன்னால நம்ம காலேஜ்க்கு கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கணும். கிடைக்காட்டி நான் ஆடிடுவேன் ருத்ர தாண்டவம். வேண்டாமா தாயே, நானே ஆடிடுறேன். நில்லுங்க. நம்ம குழந்தைய தத்தெடுக்க வேணாம்னு எம்ஆர்பி சொன்னாங்க, உடனே நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆனா நான் ஒத்துக்கல. இப்போ அந்த மீரா மூலமா என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, அப்படிதானே? இல்ல, அது உன்னோட கற்பனை. மீரா தன்னோட கருத்தை சொல்லிருக்கா, அதுக்கு நாம கட்டுப்படணும்ன்ற அவசியம் இல்ல. நாளைக்கே நம்ம அடாப்ஷன் சென்டருக்கு போறோம், போதுமா? நான் வரல, நீங்க வேணா போங்க. பொன்மணியை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவ சென்னைக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கால. நீங்களும் கவனிச்சீங்களா? அவ இப்பெல்லாம் தேவையில்லாம டென்ஷன் ஆறா, எரிஞ்சு எரிஞ்சு விழறா. அப்படி என்ன பெரிய டென்ஷன்? அன்னைக்கு மகாதேவனே வாய்க்கு வந்தபடி திட்டா. ஆமாங்க, நான் கூட அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பொன்மணி என்னைக்கும் அப்படி நடந்துட்டதே இல்ல. அப்போ டாக்டருங்க சொல்றது உண்மைதான் இல்ல கவிதா? பொன்மணி கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாயிட்டு வரா. அதிர்ச்சியா இருக்கா? என்ன பண்றது? டாக்டருங்க சொல்றதுதான் நானும் சொல்றேன். பொன்மணி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா, அவளுக்கு கவுன்சிலிங் தேவை. டாக்டர் அன்னைக்கு சொன்னாரு, நீயும் பக்கத்துல இருந்து கேட்டியே. ரொம்ப வருஷம் தனியா வாழறவங்களுக்கு சில சமயம் இந்த மாதிரி டிப்ரெஷன் ஏற்படலாம். பைத்தியம் சொன்னதும் பக்குன்னு இருக்கா? வேணும்னா மனநிலை பாதிப்பு, ஸ்ட்ரெஸ், இப்படி நாகரிகமா சொல்லலாமா? இதெல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும் கவிதா. அப்புறம் இப்படியே முத்தி போய் அதுல கொண்டு போய் விட்டுடும் பைத்தியம்.